ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதி மீடியா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மைவி3 ஆட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்தில் வந்து இப்போ ஏன் வந்து கேஸ் இவ்வளோ நாள் இழுத்துக்கிட்டே போகுது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி விஜயராகவன் தலைமையில் ஒரு அணியாகவும் சக்தி ஆனந்தன் தலைமையில் ஒரு அணியாகவும் செயல்பட்டு இருக்கிறாங்க. அந்த நிர்வாகிகள் அந்த யார் எல்லாம் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோ அவங்க எல்லாம் அதனால தான் இந்த கேஸ் தள்ளி போயிட்டே இருக்கு. ஏன்னா விஜயராகவன் தலைமையில் இருக்கிறவங்க யாரும் வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா. அதில் நிறைய பேர் வந்து மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்துல முன்னாள் நிர்வாகியா ஒருத்தர் இருந்தாரு. அவர் மேலேயும் கேஸ் இருக்கு. அவரும் கோர்ட்டுக்கு போய்கிட்டு தான் இருக்கிறாரு. அந்த நபர் வந்து என்ன சொன்னாரு அப்படிங்கறதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வீடியோல போயிட்டு வீடியோவை பாருங்க. மைவி3 ஆட்ஸுடைய அப்டேட்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. நான் ஒரு 10 கால்கெல்லாம் கோர்ட்டுக்கு போயிட்ட மக்களே. ஒரு ஜட்ஜையா வந்தாங்க. ஒரு 11 மணி வாக்கில் எங்களை கூப்பிட்டாங்க. நாங்கள் உள்ள போனோம். போயிட்டு அங்கே நேம் லிஸ்ட் எல்லாம் படித்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பாதி பேர்த்துக்கு மேலே ஆப்சண்ட்னு அவருக்கே கொஞ்சம் டென்ஷன் ஆயிருக்கா என்னன்னு தெரியல. வெளியில் போங்க, நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, என்ன கன்ஃபியூஷன் ஆச்சுங்கிறது எனக்கு அப்போ புரியல. அதுக்கு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா சேலம்ல இருந்து ஒரு கேஸ் வந்துச்சு. கண்டிப்பாக அந்த சேலமுடைய கேஸை பற்றியும் நான் போடுறேன். ஏன்னா அது ஒரு விழிப்புணர்வுக்கு வேண்டியாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நாட்டில் வந்து எப்படி எல்லாம் நடக்குதுங்கிறத எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் உங்ககிட்ட சொல்றேன். உங்களுக்கு பிடிச்சா நீங்க அதை பார்க்கலாம். அதே சமயம் எங்களை வெளியில் அனுப்பிச்சிட்டாரு இல்லைங்களா. வெளியில் அனுப்பிச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பக்கமாவே அடுத்தடுத்த வழக்குகள் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அரௌண்ட் ஒரு 12:45 1 o'clock பக்கமாவே ஆயிடுச்சு. மறுபடியும் எங்களை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்த வாய்தா 4/8க்கு தள்ளி வைக்கிறேன், 4ஆம் தேதி எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. ஏன் அவர் வந்து இப்படி தள்ளி வச்சார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேள்வி கேட்க முடியாது. எனக்கும் தெரியல, அதை பத்தி ஃபுல் டீட்டெயில் வந்து தெரியல மக்களே. ஆனா என்னுடைய அனுமானத்துல என்ன மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுதுன்னா, நிறைய பேர் வந்து பெட்டிஷன் போட்டுட்டு வரவே இல்லை. இந்த உள்கட்சி பூசல்கள் வேற மக்களே. ஏன்னா நான் வேற ஜூன் 2022 வெளியில வந்துட்டேன். இப்ப வேற வீடியோ ஸ்டார்ட் பண்ணி வேற நான் போட ஆரம்பிச்சிட்டேன்னா, அதனால நிறைய பேர்த்துக்கு அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. தெரியும் போது நானும் சொல்றேன். உள்ள இருக்கக்கூடிய டைரக்டர்களுக்கு எல்லாத்துக்குமே நான் சொல்லிக்க விரும்புறது என்னன்னா, நான் எல்லா வாய்தாக்கு வர்றதுக்கான காரணம் கூடிய விரைவில் ஏதாவது ஒரு முடிவு வந்து மக்களுக்கு நல்லது நடக்கணுங்கிற எண்ணத்துலதான். நானும் லாயர்கிட்ட சொல்லிட்டு என்னால வர முடியலைங்க, நீங்க பெட்டிஷன் போட்டு நீங்க ஆஜராயிருங்கன்னு சொல்ல முடியும். ஆனா நான் ஏன் வரேன் அப்படின்னா, அங்க நீதிமன்றம் ஒண்ணு இருக்கு, அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு. அந்த மதிப்புக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். புரியுதுங்களா? அதை விட நம்மளுடைய மக்களுடைய நலன் எனக்கு அதை விட முக்கியம். நம்ம ஒருத்தர் போகாம விட்டா கூட ஏதாவது தள்ளி வச்சிருவாங்களோ, ஒத்தி வச்சிருவாங்களோ அப்படிங்கிற காரணத்தை சொல்லிடவே கூடாதுங்கிறதுக்காக தான் என்னுடைய பொழப்பெல்லாம் விட்டுட்டு நான் போயிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? உங்களை மாதிரி எல்லா பெனிஃபிட்ஸையும் நான் வாங்கல. எல்லா லிஸ்ட்டும் நான் வச்சிருக்கேன். நீங்க என்னென்ன வாங்கினீங்கிறது எல்லாத்தையுமே நான் வீடியோல சொல்லதான் போறேன். சொல்லாம இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. புரியுதுங்களா? அதனால நான் போற மக்களே, யாருக்காக போறேன்? நீதிமன்றத்தை மதிச்சு போறேன். மக்களாகிய உங்களுக்கு சீக்கிரமா ஒரு நல்ல முடிவு வரணுங்கிறதுக்காக போயிட்டு இருக்கேன். இதுல வராம எத்தனை பேர் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. அந்த லிஸ்ட் நான் சொல்றேன், நீங்களே பாருங்க. நீங்களே ஷாக் ஆயிருவீங்க. உங்களுக்கே கோவம் வரும். அப்ப அந்த கேஸை விசாரிக்கிற நீதிபதி ஐயாக்கு கோவம் வருமா வராதா யோசிச்சு பாருங்க. நைட் டவுன்லோட் பண்ண மக்களே. ஏன்னா எனக்கே எவ்வளவு பேர் ஆஜராகிறாங்க, எவ்வளவு பேர் வந்து ஆஜராகலைங்கிறது தெரியாது. ஸோ நான் வந்து ஆன்லைன்ல அப்டேட் ஆனதுக்கு அப்புறமா நான் டவுன்லோட் பண்ணேன். நேற்று பாருங்க, ஒரு 17 பேர் மட்டும்தான் மக்களே ஆஜராயிருக்கோம். நானும் அதுல ஆஜராயிருக்கேன். மொத்தம் 17 பேர் தான் ஆஜராயிருக்கோம். 21 பேர் ஆஜராகவே இல்லை. அப்ப இவங்களுடைய நோக்கம் என்ன? வாய்தாக்கு வரக்கூடாதுங்கிறதா, இல்ல மக்களுக்கு தீர்ப்பு சீக்கிரம் வரக்கூடாதுங்கிறதா என்னன்னு எனக்கே புரியல. இந்த இதுல நான் கமெண்ட் பாக்ஸை ஓபன் பண்ணி தான் வைக்க போறேன் மக்களே. நீங்க உங்க கருத்துக்களை பதிவிடுங்க. ஏன்னா இதை விட முக்கியமான வேலை ஏதாவது இருக்கா? எனக்கு தெரியல. அத்தனை மீட்டிங் போட்டு அவ்வளவு மைக்கு பிடிச்சி பேசி அத்தனை ஸ்டார் ஹோட்டல் போனீங்க, அவ்வளவு ஜாலியா இருந்தீங்க. அப்ப எல்லா பக்கம் யாருக்கும் உடம்புக்கு எதுவுமே வரல. இப்போ நீங்க வந்து ஒரு கேஸ்ல ஆஜராகி ஒரு மக்களுக்கு தீர்ப்பு சீக்கிரம் வரணும், மக்களுடைய கேள்விகளுக்கு ஒரு பதில், நல்லபடியான பதில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல நான் கூட போயிட்டு இருக்கேன். ஆனா மெயினா இருக்கக்கூடிய டைரக்டருங்க, கேஸ்ல முக்கியத்துவம் வாய்ந்த நபர்கள் எல்லாருமே வர்றதே இல்லை. ஏன்னா நான் முதல்லயே சொல்லியிருந்தேன் 2 கேங்கா பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு. அது நேற்றுமே ஊர்ஜிதம் ஆயிருக்குது. அதாவது சக்தி ஆனந்தம் சைடில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்திருக்கிறாங்க. விஜயராகவன் சைடில் இருக்கக்கூடிய நபர்கள், அவருக்கு ஆதரவா இருக்கக்கூடிய நபர்கள்ல இந்த கோயம்புத்தூர் பெல்ட்ல இருக்கிற ஒரு 4-5 பேர் மட்டும்தான் வந்திருக்கிறாங்க. மற்றவங்க எல்லாம் எங்க போயிருப்பாங்க? உங்களுக்கு டவுட் வருதா? உங்களுக்கு வந்து அதே டவுட் தான் எனக்கு வந்திருக்குது.
போன வீடியோலயே சொல்லியிருந்தேன் குரு பௌர்ணமி வருது அப்படின்ட்டு. இவங்க எல்லாம் இப்போ ஆஜராகாம இருக்கிறவங்க எல்லாருமே நம்முடைய விஜயராகவனுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய நபர்கள் தான். ஏன்னா நேற்றே தெரிஞ்சுக்கிட்டேன். அதுலயே ஒரு சில பேர் வந்திருக்கிறாங்க கோயம்புத்தூர் பெல்ட்ல இருக்கிறவங்க. ஸோ மற்ற நபர்கள்லாம் வராததுக்கு காரணம் என்னவா இருக்கும்? அப்போ குரு பௌர்ணமி எங்கேயோ நடந்திருக்குது, அவர்கள் வரவே இல்லை. முக்கியமா விஜயராகவன் வரல மக்களே. இந்த டைமும் பெட்டிஷன் போட்டுட்டு தான் இருந்தாரு இல்லைங்களா? ஸோ மக்கள் எத்தனையோ மக்களுக்குரிய வாழ்வாதாரத்தை நம்பிதான் போயிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது விஜயராகவனுக்கு கேஸ்க்கு வர்றதை விட வேற என்ன முக்கியமான வேலை மக்களே? நீங்களே சிந்திச்சு பாருங்க. ஏன்னா ஒரு டைம் 2 டைம்னா பரவாயில்ல, கிட்டத்தட்ட ஒரு 4-5 டைமாவே வரல. நானும் வீடியோவில் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் இப்போ ஒரு ரெக்வஸ்டாவே விஜயராகவன் கிட்ட வைக்கலான் இருக்கேன். ஐயா விஜயராகவன் ஐயா, தயவு செஞ்சு அடுத்த வாய்தாவுக்காவது வாங்க. 10/8 தான் ஆஜராக சொல்லியிருக்காங்க. அந்த வாய்தாவுக்காவது வாங்க ஐயா. ஏன்னா கூடிய விரைவில் நமக்கு ஒரு நல்ல முடிவு கிடைச்சாதான் மக்களின் நலன் காக்கப்படும். உங்களால தடப்பட வேண்டாங்க ஐயா. இதை மக்களின் குரலா நான் உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்டாவே இந்த வீடியோ மூலமா நான் கேட்டுக்கிறேன். மக்களின் நலன் எனக்கு ரொம்ப முக்கியம். இப்போ இந்த கேஸ் சீக்கிரமா ஒரு நல்ல முடிவுக்கு வரணும்னு தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், மக்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 10ஆம் தேதி உங்களை நான் எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா வருவீங்கன்னு ஆணித்தரமா நம்புறேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், அந்த முன்னாள் நிர்வாகி என்ன சொன்னார் அப்படிங்கிறத கேட்டிங்களா? ஸோ அவரும் சொன்ன 10ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதியாவது ஹியரிங்க்கு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். ஆனால் நடந்தது என்னென்னா, அந்த 10ஆம் தேதியும் அவர் வரலை. அதனால தான் மறுபடியும் அதை தள்ளி வச்சுருக்கிறாங்க. பார்ப்போம். இப்போ செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி வச்சுருக்கிறாங்க இல்லையா? அந்த 3ஆம் தேதியாவது அவர் வராரா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.